பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்துலங்களை கட்டினான். அதில் ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஒரு ஏழையான ஞானியின் யுக்தியால் அப்பட்டணம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அது காப்பாற்றப்பட்டதின் பிரதிபலன் வேறொருவனுக்கு சென்று விட்டது. அந்த ஞானி ஏழையாக இருந்ததால் அவன் மறக்கப்பட்டும் போய்விட்டான். இவ்வுலகில் வாழும்போது நல்லவர்களுக்கு நீதியும் நியாயமும் முழுமையாக அல்லாமல் பகுதியாக கிடைக்கும் என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். இந்த மனுஷங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன் ஏசப்பா, ஆனால் அவங்க என்னை நினைக்கவே இல்லை, மறந்து போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? நீங்கள் செய்த நன்மைக்கான பலன் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்வில் எல்லா தவறுகளையும் ஆண்டவர் திருத்தி எல்லா நீதியின் கிரைகளுக்கும் பிரதிபலன் தருவாருங்க. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலேசியர் 3 அதிகாரம் 24 இப்படியாய் சொல்லப்பட்டு